இப்ப விஜய் வேற வந்திருக்காரு. விஜய்ல வந்து ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங். ஷூட்டிங் அவர் வந்து ஆக்டிங் தான். ஆக்ட் பண்ணலாம் கொள்ளலாம். ஆனால் அரசியலில் வந்து இதே கமலஹாசன் வந்துக்கிறாரு. அதே மாதிரி ரஜினி ரஜினி இல்லை, அவரு ஒதுங்கிட்டாரு. வந்தாருல்ல. அதே மாதிரி நம்ம அவர் பேர் என்ன, விஜயகாந்த். டி ராஜேந்திரன். அவர் ரயில்வேல ரயில் பட்டிட்டு போனாரு. அதெல்லாம் வந்து புரியன்படாது. இதெல்லாம் புரியன்படாது. இது வந்து அரசியல் நோக்கம் தெரியணும். எங்க அப்பப்பா பிடிச்ச அந்த பாம்புக்கு விஷம் கக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அரசியல் பண்ண முடியும். எந்த பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்லையுமே வந்து நீட் இருக்கக்கூடாது, மும்மொழி கொள்கையே இருக்கக்கூடாது. இப்ப தமிழ் இங்கிலீஷ்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. இல்ல இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலே பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அவனுடைய மொழியை எடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் தமிழ், ரெண்டாவது இங்கிலீஷ், மூணாவது வந்து ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படிதான் இப்ப இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நம்ம தமிழ்நாட்டிலயும் ஏதாவது ஒரு மொழி, இந்தியோ இல்ல இந்தியன்னு கிடையாது, ஏதாவது ஒரு மொழியை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அது வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹிந்தி இருக்கு. ஹிந்தி இல்லாமலாம் கிடையாது, கண்டிப்பா ஹிந்தி இருக்கு. அப்போ மொத்தமே வேண்டாம்னா மொத்தமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீட்டை வச்சு பேசினவங்க அடுத்தது வந்து மும்மொழி கொள்கையை வச்சு பேசுவாங்களே. ஆமா, கண்டிப்பா பேசுவாங்க. அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு தான் பேசுறாங்க. விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு பேசினா நமக்கு தெரியாது. இப்ப என்ன மாதிரி பப்ளிக் எந்த கட்சி சம்பந்தம் கேட்டோன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப எல்லாருமே அவர் தர்மத்தை கட்டுப்படுறாரு. மக்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஏதாவது அட்லீஸ்ட் செய்யலைன்னா கொள்ளாடிக்க மாட்டாரு. இப்ப ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கும்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது ஆமா, அதுவும் சொல்றாங்க. தெரியலையே. கூட்டணி இருந்தா ஓகேவா, இல்ல கூட்டணி இருந்தா நல்லது தானே? நல்லதா இருந்தா நல்லது தானே? ஒரு கை இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும்ல, திமுக பயம் வரும்ல. அவங்களுக்கு தான் இப்ப விஜயகாந்த் அவங்க சொல்லுவாங்க. ஓட்டு போடும்போது தானே தெரியும். 5 வருஷமா இல்லை, இன்னைக்கு கண்டினியூ 10 வருஷம் எங்கே இருந்தாங்க அவங்க அப்பா காலத்துல 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் திருப்பி ஏடிஎம்க்கு தான் வரும். எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன்னா, யாக்கா ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த சூரியன்ல போட்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்ற காலம் இல்ல. யாரா இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து யாரு கூடயாவது கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆமா, ஏடிஎம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டா லெவல்ல வந்து ஏடிஎம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க.